டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, நிறைய கப்பிள்ஸ்க்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நமக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன், ஓவர்சீஸ்ல இருந்து வரக்கூடிய நிறைய கால்ஸாக இருக்கட்டும், இல்லை மெயில் பண்ணி கேட்கக்கூடிய டவுட், கமெண்ட்ஸ்லையும் கேட்கக்கூடிய நிறைய டவுட் என்னன்னா, நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் எனக்கு எரெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க, செகண்ட் பேபிக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல எனக்கு எரெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. முன்னாடி ஹெல்த்தியா இருந்தேன், இப்போ ஒரு 5 இயர்ஸாவே எனக்கு என்னன்னா சுகர் வந்துருச்சு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு மன உளைச்சலோடு, மன அழுத்தத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னா, அவங்க எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் நான் சாப்பிட்டேங்க, எந்த யூஸுமே எனக்கு இல்லை, இவ்வளோ மெடிசின்ஸ் நான் சாப்பிட்ருக்கிறேன், ஏதோ லைட்டாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி இருக்கு, திரும்பவும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, மேம் இந்த சித்தா மெடிசன் சாப்பிடும்போது எனக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லை உடனே எனக்கு ரிசல்ட் தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். அதை தொடர்ந்து தான் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. பொதுவாக நம்ம உடல்ல 7 தாதுக்கள் இருக்கு. அந்த 7 தாதுக்கள்ல ஒவ்வொரு தாதுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர், உடலோட வன்மைக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த 7 தாதுக்கள்ல நம்மளுடைய தசை, செந்நீர், நரம்பு, இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணும் வன்மை ஒரு 30-35 வயதை கடந்து இருக்கும்போது உடலோட வன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம உடல்ல வன்மை குறையும் பொழுது நார்மலா என்னன்னா இந்த விரைப்புத்தன்மையும் குறைய ஆரம்பிக்குது. எரெக்ஷன் ப்ராப்ளமும் இல்லாத அந்த அதோட ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஒரு ஹெக்டிக்கா, ரொம்ப ஒரு பயந்து போயிட்டு ஃபேமிலியை எப்படி ஃபேஸ் பண்றது, இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர போறோம்ன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அப்போ இந்த மருந்துகள் எடுக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரும், இதுல இருந்து எப்படி நம்ம குணம் பெற போறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தைராய்டு பிரச்சனையோ, சர்க்கரை தொடர்பான பிரச்சனையும் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம உடல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இருக்கும்போது நார்மலா செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கணும்னா சில வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தாதுக்கள் வன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக தசைகள் மற்றும் நம்மளுடைய நரம்புகள். இது நல்லா சரியாகுது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நம்ம அடுத்தடுத்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இது எப்படி இந்த முக்கியமான ஒரு மெடிசனை இப்ப நான் சொல்றேன். இது சைடு எஃபெக்ட் இல்லாம பியூரா ஹெர்பல்ஸ்ல நம்ம செய்யக்கூடியது தான். ஒவ்வொரு மூலிகைக்குமே பலவிதமான ஆற்றல்கள் இருக்கு. அந்த ஆற்றல் வெளிப்படணும், அந்த ஆற்றல் மூலயமாக நம்ம உடல் சக்தியை பெறணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. எப்படி நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம எப்படியெல்லாம் எடுக்கிறோம், பிராணாயாம பயிற்சியோ தியான பயிற்சி மூலயமாக எடுக்கிறோம். காலையில ஏர்லி மார்னிங்ல அந்த மெடிடேஷன்லாம் செய்யும்போது நமக்கு நல்லாவே பவர் கெயின் ஆகும். அந்த மாதிரி நமக்கு உடல் வன்மை குறையக்கூடிய சமயங்கள்ல ஆற்றலை வெளியில இருந்து எடுக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் நம்ம மெடிசன்ஸே சாப்பிட்டுட்டு இருக்காம சில உடற்பயிற்சிகள், நம்மளுடைய மைண்டை காமா வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெடிசன் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே நமக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்ந்து நம்ம இதை ரெடி பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக வலம்புரிக்காய் சேருது. வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான காயகற்ப மூலிகை. இதுல 2 டைப் இருக்கு, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அப்படின்ட்டு. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இதுல நம்ம எப்பவுமே சேர்க்கக்கூடியது வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்றோம். இந்த வலம்புரிக்காயோட ஜாதிக்காய், லவங்கப்பத்திரி, லவங்கப்பட்டை, ஏலரிசி, இதனோட அக்ரஹாரம், வாய்விடங்கம், வால்மிளகு,
கண்டுப்பரங்கி, கண்டத்திப்பிலி, நிலப்பனங்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து வகை. இதை மெழுகு மாதிரியும் நம்ம அரைச்சி கொடுப்போம். மெழுகு அப்படின்னா நமக்கே தெரியும், நல்ல ஒரு லேகியம் மாதிரியான பக்குவத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இடித்து இதை மெழுகு மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கும். இந்த மூலிகைகள் சேர்ந்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை ஆண்கள் நிச்சயமாக சாப்பிடணும். எப்படின்னா, இது வந்து சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம், பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கா அவர்களும் சாப்பிடலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி வேற மருந்துகள் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி ஆலோசித்து அதுக்கப்புறம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து நம்ம நாளடைவில் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது 7 நாள்லேயே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நமக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இதை வந்து மெழுகு ஃபார்மில் கொடுக்கும்போது எவ்வளோ அளவு டோசேஜ் எடுக்கணும்னா, சுண்டைக்காய் அளவு ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கணும். 2 வேளை காலை இரவு உணவுக்கு பின் இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, அதற்கான சித்த மருந்துகளும் எடுக்கும்போது 7 நாளில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 7லேருந்து 10 நாட்களில். அதுக்கப்புறம் இந்த மருந்து தொடர்ந்து எடுக்கும்போதும் 1 அல்லது 2 மாதங்களுக்குள்ளேயே பல வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாகும். இதனோடு சேர்ந்து நம்ம சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸும் நிறைய கொடுக்குறோம். ஸோ இந்த மெடிசன்ஸோட சேர்த்து நெய் வகையான மருந்தும் சரி, கற்ப மருந்தும் சரி, அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பிளட் பியூரிஃபையர், அதுவுமே வந்து நேச்சுரல் மெடிசன் தான். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரியும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த மெடிசன் மட்டும் தனியாகவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ பேக்கேஜ் மெடிசனில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வகையான மருந்துகளும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த மருந்துகள் வந்து நெய் மருந்து வேணுமா, இல்லை கற்ப மருந்தா, இப்போ நான் சொன்ன வலம்புரிக்காய் கற்ப மருந்தா, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அதை வந்து பேக்கேஜ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய வீரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, பலவிதமான பிரச்சனைகள், பல வருடமாக இருந்த பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இது முற்றிலுமே முழுக்க முழுக்க இயற்கையாக தயாரிக்கும் மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் தான். பக்க விளைவுகள் இல்லை. இந்த மருந்துகளை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸாக இருக்கட்டும், நம்ம தனியாக சொன்ன அந்த மூலிகை மருந்தாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக எனக்கு கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்பு. இதை குறைப்பதற்கும் இது வந்து ஒரு எக்ஸலண்டான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து நல்லா குறைஞ்சிருக்கிறதும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.